தொடர்பென இந்திய செய்திகள். மத்திய பிரதேசம் மாநிலம் இந்தூரில் உள்ள அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் ஒருவர் உடல் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது. இந்தூரில் உள்ள படாம்பால் நீர்வீழ்ச்சியை பார்க்க ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்துள்ளனர். இந்த நிலையில் திடீரென அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்போது அருவிக்கரையின் அருகில் இருந்த ஆற்றின் நடுவே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் நின்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் சிக்கிய 5 பேரும் அடித்து செல்லப்பட்டனர். 2 பேர் நீந்தி கரை ஒதுங்கினர். ஒருவரின் உடல் மட்டும் மீட்கப்பட்டுள்ளது. 2 பேரின் உடலை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு 1200 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசின் ஏர் இந்தியா நிறுவனம் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருவதுடன் ஏறத்தாழ 67,000 கோடி கடன் சுமையில் சிக்கி தவிக்கிறது. நிதி நெருக்கடியில் இருந்து விடுபடுவதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கும்படி நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜிக்கு பிரதமர் மன்மோகன் சிங் அண்மையில் உத்தரவிட்டார். இந்நிலையில் மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் பிரணாப் முகர்ஜி தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு 1200 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த தகவலை ஏர் இந்தியா நிறுவன தலைமை நிர்வாக இயக்குநர் அரவிந்த் ஜாதவ் செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தை இன்று தொடங்கிய நிலையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும் என்று அந்நாட்டு அயல்வுறவுத்துறை அமைச்சர் கிளாரிக் லண்டன் தெரிவித்துள்ளார். டெல்லி சென்றுள்ள அமெரிக்க அயல்வுறவுத்துறை அமைச்சர் கிளாரிக் லண்டன் மற்றும் இந்திய அயல்வுறவுத்துறை அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா ஆகியோரிடையே டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவை மேம்படுத்துதல், பிராந்திய அளவிலான பிரச்சினைகள், சர்வதேச விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விவாதித்துள்ளனர். இதனிடையே பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னர் செய்தியாளரிடம் பேசிய கிளாரி பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்தார். தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். இங்கிலாந்தில் தொலைபேசியொட்டு கேட்பு விவகாரத்தில் சிக்கிய 168 ஆண்டுகால பாரம்பரிய பத்திரிகை நியூஸ் ஆஃப் த வேர்ல்ட் சமீபத்தில் மூடப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. பத்திரிகை அதிபர் ரூபர்ட் மொர்டாக் நாடாளுமன்ற குழு விசாரணையை சந்திக்க உள்ளார். இவரது நியூஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ரெபேக்கா பரூக்ஸ் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். தொலைபேசி ஒட்டு கேட்பு விவகாரத்தில் போலீசார் மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு கூறப்பட்டதாக லண்டன் போலீஸ் கமிஷனர் பால் ஸ்டீபென்சன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது உதவி போலீஸ் கமிஷனர் ஜான் ஏட்ஸும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தீவிரவாத தடுப்பு பிரிவில் இவர் முக்கிய அதிகாரியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஆஃப் த வேர்ல்ட் பத்திரிகையின் தொலைபேசி ஒட்டு கேட்பு விவகாரம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கடந்த 2009ஆம் ஆண்டு கோரிக்கை எழுந்தபோது இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டாம் என ஜான் ஏட்ஸ் முடிவெடுத்தார். அது தவறான முடிவு என ஒப்புக்கொண்ட ஜான் ஏட்ஸ் தனது பதவியை தற்போது ராஜினாமா செய்துள்ளார். இந்த விவகாரம் குறித்த விரிவான விவாதம் நடத்த சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனால் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் டேவிட் கமரோன் தனது பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு அவசரமாக நாடு திரும்புகிறார். இந்நிலையில் நியூஸ் ஆஃப் த வேர்ல்ட் பத்திரிகையில் பணியாற்றிய நிருபர் சியன் ஹாரே தனது வீட்டில் நேற்று இறந்து கிடந்தார். தொலைபேசி ஒட்டு கேட்பு மூலம் செய்திகளை வெளியிட்டதில் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். நியூஸ் ஆஃப் த வேர்ல்ட் விவகாரத்தில் தொடர்ந்து பல திருப்பங்கள் ஏற்படுவது இங்கிலாந்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லிபியாவில் அதிபர் கடாபி ஆட்சியாளர்களை அமெரிக்க தூதர்கள் சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 மாதமாக லிபியாவில் தாக்குதல் நடத்தி வரும் நேட்டோ படையினர் தாக்குதலை நிறுத்தும் விதமாக இந்த சந்திப்பு நடந்துள்ளது. லிபிய அரசு அதிகாரிகளை சந்தித்து உண்மைதான் என ஒரு அமெரிக்க அதிகாரி ஒப்புக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு சமாதான நடவடிக்கை அல்ல, கடாபி விரைவில் பதவி இறங்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதே சந்தித்தோம். இனிமேல் லிபிய அரசு நிர்வாகத்தை சந்திக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறினர். மத்திய கிழக்கு கொள்கையில் வெளியுறவுத்துறையின் முதன்மை அதிகாரியான ஜெப்டி டி பெல்ட்மான் உட்பட 3 அமெரிக்க ராஜ்ய பிரதிநிதிகள் லிபிய அரசின் 4 உறுப்பினர்களை சந்தித்தனர். ஈகுவடோரில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட மதுபானத்தை அருந்தியதால் 21 பேர் பலியானதுடன் 103 பேர் சுகவீனம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ் ரியோஸ் மாகாணத்தில் இடம்பெற்ற இச்சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சில மதுபான நிலையங்களை மூடுமாறு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட தேடுதலின் போது 28க்கும் அதிகமான மதுபான கொள்கலன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்தி சேவைகள் தெரிவிக்கின்றன. லிபியாவின் கிழக்கு பிராந்திய நகரான பிரேக்காவை மீள கைப்பற்றியுள்ளதாக கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
பிரேக்கா நகரை சுற்றி வளைத்துள்ள போதிலும் அந்நகர வீதிகள் கண்ணிவெடிகள் நிறைந்து காணப்படுவதால் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியாமல் உள்ளதாக கிளர்ச்சியாளர்களின் பேச்சாளர் சிமிஸ்தீன் தெரிவித்துள்ளார். கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு முகம் கொடுக்க முடியாத லிபிய அரச படைகள் தற்போது ராஸ் லானப் நகரின் நோக்கி பின்வாங்கி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எண்ணெய் வளமிக்க பிரேக்கா நகரின் வீழ்ச்சியானது கடாபி அரசாங்கத்திற்கு பாரிய அடி என கூறப்படுகின்றது. எனினும் பிரேக்கா நகரின் வீழ்ச்சி தொடர்பில் அந்நாட்டு அரசாங்கம் எத்தகைய செய்தியையும் இதுவரை வெளியிடவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் கோப்பாய் தமிழ் வித்தியாலயத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று திறந்து வைத்துள்ளார். இலங்கை இந்திய மீனவ பிரச்சினைக்கு அரசியல் ரீதியான தீர்வு காணப்பட வேண்டும் என இந்திய வெளிவர செயலர் நிருபமா ராவ் தெரிவித்துள்ளார். புலி உறுப்பினர்களுக்கு அரசாங்கம் புனர்வாழ்வளித்து சமூகத்துடன் இணைத்து வருகின்றமை தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு தெரியாதா என அமைச்சர் சந்திரசேன கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் சகல மக்களினதும் மனித உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் ஜாலிய விக்ரமசூரிய தெரிவிப்பு. இந்தியா அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியது. லிபியாவின் கிழக்கு பிராந்திய நகரான பிரேக்காவை மீள கைப்பற்றியுள்ளதாக கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் டான் தமிழின் இந்த பிரதான செய்தியறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.